சென்னை அதிமுக தலைமையகத்திற்கு வருகை தந்துள்ள புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரை துரோகி என்று கூறி ஒழிக முழக்கங்களை எழுப்பினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அதிமுகவில் புதுக்கோட்டையின் முகமாக இருந்த டாக்டர் விஜயபாஸ்கர் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில அவருக்கு பதிலாக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் பழனிவேல் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக வருகை தந்திருப்பதாக தெரிகிறது. தற்போது பழனிவேல் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்துல துரோகி விஜயபாஸ்கர் ஒழிக என கோஷம் எழுப்பியதால் அங்கு சற்று பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்தது. குறிப்பாக 2 அணிகளாக அதிமுக பிரிந்து செயல்பட்ட நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்களுடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில டாக்டர் விஜயபாஸ்கர் வகித்து வந்த புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் பறிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு பதிலாக பழனிவேல் என்பவர் மாவட்ட செயலாளராக புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்பு புதுக்கோட்டை 2 மாவட்டங்களாக இருந்த நிலையில தற்போது நிர்வாக வசதிக்காக 3 மாவட்டங்களாக வடக்கு, தெற்கு, கிழக்கு என 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் பழனிவேல் தான் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் டாக்டர் விஜயபாஸ்கருக்கு எதிராக கோஷம் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விஜயபாஸ்கர் மாற்றுக் கட்சிக்கு சென்றதால் அதிமுகவுக்கு எந்த இழப்பும் ஏற்படவில்லை என்றும் வரக்கூடிய இடைத்தேர்தலில் விராலிமலை இடைத்தேர்தலில் அதிமுக நிச்சயமாக வெற்றி பெறும் என்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். நன்றி பிரகாஷ், உங்க தகவல்களுக்கு.